ரவை 1 டம்ளர், மைதா 1 டம்ளர், சர்க்கரை வந்து 1 டம்ளர் நான் போட்டிருக்கேன். 3 ஈக்குவலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் அரை டம்ளரோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நாங்கள் வந்து சர்க்கரை அதிகம் சேர்த்துக்க மாட்டோம், இனிப்பு கம்மியாக சாப்பிடுவோம். அதனால நான் 1 டம்ளர் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். 2 ஏலக்காய், அதை கடைசியில் வந்து நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சோடாப்பு கலந்துக்கலாம். அதாவது மாவுக்கு போடுற சோடாப்பு கலந்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கலந்தால் எண்ணெய் இழுக்கும். கரெக்டாக கொஞ்சமாக கலந்துக்கங்க. கலந்து இது 3யும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் அந்த ரவையும் சர்க்கரையும் கரைஞ்சி நல்லா நம்ம போண்டா போடும்போது நல்லா உப்பி வரும். நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. இதில் வந்து தேவைப்பட்டால் பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் பழம் போடலை. நல்லா ஊறிட்டு இருக்குது பாருங்கள். இந்த பபுள்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த நம்ம 2 ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காய வச்சுட்டு சிம் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இது போட்டு எடுக்க முடியும். ரொம்ப வேகமாகவே வச்சுட்டு இருந்திங்கன்னா அடுப்பை உடனே தீஞ்சு போயிடும், உள்ளேலாம் வேகாது. அதனால் வேகமாக வச்சுட்டு சிம் பண்ணிடுங்க நீங்கள் போடும்போது. நல்லா வெந்து நல்லா உருண்டையாக வந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து உருண்டையாக போடலாம். இது வந்து நாங்கள் கச்சாயம் அப்படின்னு சொல்லுவோம், ரவை கச்சாயம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.